ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி Thursday மார்னிங் நான் வந்து காலையிலேயே என்னுடைய டே வந்து இன்றைக்கி 5:30 மணிக்கு தாங்க வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சரி எழுந்து வந்து எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தேன். வந்ததும் அவங்களும் கூடவே எழுந்துட்டாங்க. எழுந்ததும் டீ கேட்டாங்க. சரி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு 2 பேருமே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க ஒரு 6 6:15 ஆகிடுச்சு. நான் வந்து வெளியில் பெருக்கி தொடச்சி கோலம்லாம் போடுறதுக்கு நேற்று வந்து அமாவாசைன்றதுனால நம்ம வந்து கோலம் போடலை இல்லைங்களா. இன்றைக்கி வந்து சரி கோலம் போட்டு விட்டுடலான்னு மஞ்சள் குங்குமம் நிலவாசலில் வந்து நான் வைக்கலை. நாளைக்கு ஃப்ரைடே வந்து வச்சுட்டு நிலவாசலுக்கு பூஜை பண்ணுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் பழைய கோலம் தான், எல்லாருக்குமே இதெல்லாம் தெரியும். இருந்தாலும் எனக்கு இதுதாங்க வந்து தெரியும். நம்ம இடத்துக்குமே கூட இந்த மாதிரி கோலங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குங்க. கோலம் போட்டு முடிச்சுட்டு நம்ம ஹாலில் பார்த்திங்கன்னா அழகாக விநாயகர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப அழகாக இருக்கார் அவர். இப்போ தான் வந்து நம்ம நிறைய இந்த மாதிரியெல்லாம் அவரை டெக்கரேஷன் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கார் இல்லைங்களா. அவருக்கு வந்து இந்த தாமரைப்பூ நான் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த மேட்டு மேலே வச்சுருந்தேன். இப்போ எடுத்து அந்த மனையிலேயே வந்து வைக்கக்குள்ள பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கார். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பூஜை இவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் இன்றைக்கி நான் போயிட்டு செஞ்ச முதல் வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை தாங்க. ரொம்பவே எப்படி இருக்குது பாருங்கள். புளி தாங்க எடுத்தேன். புளிக்கு இன்றைக்கி வேலையே இல்லை. அது ஏனோ தெரியல, இன்றைக்கி புளி எடுத்தேன். எடுத்ததும் பார்த்திங்கன்னா அது அந்த மூடி அந்த இது வந்து உடஞ்சிருச்சுங்க, புளியோட மூடி. சரி அவங்க சொன்னாங்க நம்ம க்ரோசரி வாங்கும்போது அப்புறம் வாங்கிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம லேடிஸ்க்கு வந்து கிச்சன் ஐட்டம்லாம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. அது மாதிரி தாங்க எனக்குமே மனசே சரியில்லை காலையில். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நான் வந்து கிச்சனில் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் தக்காளி சாதம், புளி சாதம் ஒருத்தருக்கு, இட்லி, சட்னி இந்த மாதிரி தாங்க வந்து செஞ்சுருந்தேன். நீங்கள்லாம் வீட்டில் என்ன செஞ்சீங்க சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். புளியோட அந்த இது வாங்கும்போது, புதுசாக வாங்கும்போது நான் அதுக்கு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி புளி வந்து வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.